கை தட்டி இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில் உம்மை போல யாரும். மேலே உயரே உயரே இருந்தவரே விழுந்த மனிதனை தூக்கிட. மேலே உயரே உயரே இருந்தவரே விழுந்த மனிதனை தூக்கிட. இயேசுவே இயேசுவே come on இயேசுவே தண்ணீரை ரசமாக மாற்றினீரே அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தானரே. உம் வார்த்தையில் உள்ளது அற்புதமே அது விடுதலை தந்திடும் நிச்சயம். இயேசுவே 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 ராஜா இயேசு ராஜா உம்மை வாழ்த்தி பாடுவேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன். முத்தமிட்டு கொஞ்சுகிறேன் அனைத்து கொஞ்சுகிறேன். முத்தமிட்டு கொஞ்சிடுவேன் அனைத்து கொஞ்சிடுவேன். ராஜா இயேசு ராஜா உம்மை வாழ்த்தி பாடுவேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன். முத்தமிட்டு கும்பிடுவேன் அனைத்து கொஞ்சிடுவேன். முத்தமிட்டு கும்பிடுவேன். இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. ஓ இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில் உம்மை போல. மேலே உயரே உயரே இருந்தவரை விழுந்த மனிதனை தூக்கிட. மேலே உயரே உயரே இருந்தவரை இயேசுவே 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 one more time louder. இயேசுவே 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 வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கு கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே. உம் கிருபை என்னை நடத்தினதே. உம் கிருபை என்னை தாங்கினதே. உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூழலில் வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூழலில் வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கி. கையை வைத்து சொல்லுங்க அல்லே அல்லே லூயா. ஓ
அல்லே அல்லேலூயா ஓ அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் மடிந்து நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா ரபபா ஷதரதரே ரபப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 ப அல்லேலூயா அல்லே அல்லேலூயா உரபபபபமம ஷரரதரே லூயா ரதரதரதரரரே தேவ நல்லவர். இந்த நாளில் நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். அவங்க அப்பாவை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏசிஏ சென்னையில் அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி சர்ச், சென்னையில் த பிக்கஸ்ட் சர்ச். சாம் சுந்தரம் பாஸ்டர் இருக்கும்போது அந்த சபை அப்படி இருக்கும், மகிமையாக இருக்கும். தாமஸ் ராஜ் பாஸ்டர் அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள பாஸ்டர். அவங்களுடைய மூன்றாவது மகன் பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ். சாம் சுந்தரம் பாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அப்படியே மகிமையான தேவ மனிதர். இவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பான தேவ மனிதர். ரொம்ப இவங்க எப்பயாவது வருவாங்க மெயின் சர்ச்சுக்கு வந்து. இவங்க ஆவடியில் இருக்குது பெரிய சபை, வந்து அவ்வளவு மகிமையாக இருக்கும். கண்டித்து உணர்த்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குற தேவனுடைய மனிதர் இவர். அதில் அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை கனமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அருமையான பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜை கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். நான் எப்பொழுதுமே ஒரு சபைக்கு முதல் முறையாக வந்தால் ஒரு காரியத்தை குறித்து நான் பேசுவது உண்டு. ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேச போகிறேன். பேசிட்டு கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிச்சுட்டு அப்புறமா தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஆராதனை. ஓகே, இந்த ஆராதனைனா என்ன அப்படின்னா 7 எழுத்துக்கள் இந்த வார்த்தையில் ஆங்கிலத்தில் இருக்குது. வர்ஷிப் அப்படின்ற வார்த்தை தான் தமிழிலே ஆராதனை என்று சொல்லுகிறோம். இந்த ஆராதனை என்ற வார்த்தை வர்ஷிப்பில் 7 எழுத்துக்கள். இந்த 7 எழுத்துக்களை வச்சு 5 நிமிஷத்தில் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் எழுத்து, முதலாவது எழுத்து W என்ற வார்த்தை. இந்த W என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் வேர்ட்ஸ், வார்த்தைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க வார்த்தைகள். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆராதனை அப்படின்னு சொன்னா பாட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நானும் நிறைய வாட்டி அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆராதனைனா பாட்டு, ஒரு பாட்டு பாடினா அதுக்கு அடுத்தது ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, இதுதான் ஆராதனை அப்படின்னு நினைக்கிறேன். ஆராதனையில பாடல்கள் தேவைதான், ஆனால் பாடல்கள் தான் ஆராதனை அல்ல. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களுடைய ஆராதனையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வார்த்தைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க என்ன இருதயத்தின் ஆழத்துல சொல்ல விரும்புறீங்க, நீங்க என்ன தேவனை சொல்லி ஆராதிக்க விரும்புறீங்க, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் இருதயத்தின் நிறைவினால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுற வார்த்தைகள் இருக்கு பாருங்களேன். அந்த ஆராதனையில அந்த வார்த்தைகள்ல உண்மையாகவே தேவனுடைய மகிமை இருக்கிறது என்பதை நான் உணர்றேன். அதனால பாட்டுக்காக எதிர்பார்த்து எங்க சர்ச்சில் நான் முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க சபையில பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு பாட்டு பாடினா பயங்கரமா எல்லாரும் ஆராதிப்பாங்க. அது விசேஷமா ஃபாஸ்ட் பாட்டு பாடிங்கன்னா அப்படியே பக்தி பரவசமாயிருவாங்க அடிச்சு. ஆனா நான் நினைக்கிறேன் ஆராதனையில பாட்டு தேவைதான். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பாட்டு முடிஞ்சுட்டா உங்களுக்கு ஆராதனை முடிஞ்சிருச்சு, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்த பாட்டு நீங்க பாடினாதான் உங்களுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். நான் நினைக்கிறேன் ஆராதனையில உங்கள் வார்த்தைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் இருதயத்திலிருந்து சொல்ற வார்த்தைகள். இரண்டாவது ஓ ஃபார் ஆர்டர். பகல் பார்த்து சொல்லுங்க ஆர்டர். ஆர்டர் 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 சத்தமா சொல்லுங்க ஆர்டர். ஆர்டர் கட்டளை. நான் நினைக்கிறேன் ஆராதனை என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க worship is an option, அதாவது ஆராதிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் வந்து ஆராதனை ஒரு கட்டளையாக வைத்திருக்கார். அதனால தான் 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை
எங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு, துதிக்கலாம் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு வேணா துதிங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அப்படி இல்லை. ஆராதனை என்பது ஒரு கட்டளை. சுவாசம் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா இங்க எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்கு? நான் என் சபையில வாலிபர்களை பார்த்து சொல்லுவேன், சுவாசம் இருந்தா, இதுல நான் கேட்ட சுவாசம் இருக்கிறவங்களாம் துதிங்கன்னு சொன்னேன். நான் என் சர்ச்சில் வாலிபர்கிட்ட சொல்லுவேன், சுவாசம் இருக்கணும்னா மரியாதையை தொலைச்சிரு, துதிச்சு தொலைச்சிருன்னு சொல்லுவேன். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்த நன்றியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது, ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஆர்டர். ஆமென். அது ஒரு கட்டளை. மூன்றாவது ஆர் ஃபார் ரெவரன்ஸ் இன் வர்ஷிப். ஆராதனையில் மிக முக்கியமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, ஆராதனை ஒரு பரிசுத்தமான ஒரு இடத்திலே நாம் நின்று ஆராதிக்கிறோம் என்றதை மறந்துடவே கூடாது. வேதத்தில் அநேக வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தத்தையும் ஆராதனையும் ஆண்டவர் எப்பொழுதும் கைகோர்த்து கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு ஆராதனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள யார் நுழைய முடியும்னு சொன்னா வெறும் பிரதான ஆசாரியன் தான் நுழைய முடியும். அதுவும் வருஷத்திற்கு ஒரு முறை தான் நுழைய முடியும். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் அந்த பரிசுத்தமாய் பாதுகாத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்து ஜீவனை விட்ட பொழுது அவர் செய்த முதலாவது காரியம், நம்மையும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த தேவாலயத்தின் திரைச்சலை ஆண்டவர் இரண்டாக கிழித்தார். ஆமென். இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மாத்திரம் இல்ல, வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருமே உள்ள நுழையலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நான் நினைக்கிறேன் யார் வேண்டும் என்றால் நுழையலாம். ஆனா ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையக்கூடிய தகுதியை கொடுத்திருக்கிறார். அதனால துணிகரமா போயிடலாம் இல்லை. தகுதி இருப்பதனால் துணிகரம் வந்துடக்கூடாது. நம்ம ஆராதிக்கும் போது உன் தெரியணும், நான் யாரை ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. ரெவரன்ஸ் இன் வர்ஷிப். நாலாவது எஸ் ஃபார் சாங்ஸ் இன் வர்ஷிப். பாடல்கள் ரொம்ப முக்கியம். ஆராதனையில பாடல்கள் முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆராதனை நடத்தலாம்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாட்டே பாடாம நான் வெறும் பேசிக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்லுங்க, யோ இதுக்காக நீ சென்னையிலேருந்து வந்தேன், ஒரு பாட்டு கூட பாட மாட்டீங்களான்னு கேட்பேன். நான் நினைக்கிறேன் பாடல்கள் நமக்கு மாத்திரம் இல்லை, தேவனுக்கே பாடல்கள் பிடிக்கும். அதனால தான் இந்த வேதத்தின் மிகப்பெரிய புஸ்தகத்தை ஆண்டவர் எதுக்கு வச்சாருன்னா சங்கீத புஸ்தகம் தான். வெறும் பாட்டு தான். ஆண்டவருக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். இசையை உருவாக்கியதே தேவன் தான். He is the author of music. அதனால தேவனை ஆராதிச்சு பாடும் பொழுது, பாடல்கள் பாடும்போது உற்சாகமா பாடுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. சாங்ஸ் இன் வர்ஷிப். ஐந்தாவது H for humility in worship. தாழ்மை ஆராதனையில முக்கியமா தேவை. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னு சொன்னா தாழ்மை தாங்க இல்லை. உண்மை ரொம்ப வேதனையான சமூகம். என் சபையில் நீங்களும் ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப அழகாக ஆராதிக்கிறீங்க. ஆனா எங்க சபையில நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன், என் சபையில வாலிபர்கள்லாம் இருக்காங்க. இந்த வாலிபர்கள்லாம் சண்டே ஸ்கூல்ல படிக்கும் போது நல்லா ஆராதிப்பான், யூத் ஃபெலோஷிப் வரும்போது நல்லா ஆராதிப்பான். ஆனா படிச்சு முடிச்ச பிறகு, காலேஜ்லாம் முடிச்ச பிறகு ஒரு வேலைக்கு போவார், ஒரு இன்டர்வியூக்கு போவார். கேவலம் ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கியிருப்பான். அந்த 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அடுத்த வாரம் சண்டே வந்தான்னு ஆராதனைக்கு அவர் ஆராதனையே வராது, அவர் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் என்ன ஆக்கிடுச்சுன்னா தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு தாழ்மை எடுத்துருச்சுங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன், கேருபீன்கள் சேராபீன்களுடைய ஆராதனையில மகிழ்கின்ற அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், வானத்திலே பரலோகத்திலே மகிமையிலே வாழுகின்ற தேவன், அற்ப மனிதர்களாகிய நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே மேல இருந்து கீழே இறங்கி வராருங்க. ஆனா நிறைய பேருக்கு இங்க நிக்கிற இடத்துல இருந்து இறங்க முடியல. நான் சொல்றேன், உங்களை தேவனை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவு உங்கள் இருதயத்தில் ஒரு தாழ்மை வர வேண்டும். தாவீது ஒரு எடுத்துக்காட்டு. தாவீது பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே ராஜாவா வாழ்ந்தவன், அவன் எல்லாவுடைய அவனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் எல்லா செழிப்பும் இருந்துச்சு. ஆனா அவன் சொல்றான், நான் இன்னும் நீசனாவன், நான் இன்னும் என்ன தாழ்த்தும் ஆண்டவரே. நான் சொல்றேன், ஆராதனையில நாம் அறிய வேண்டிய ஒன்று, நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது நீங்கள் யார் என்பதை மறந்துவிட்டு தேவன் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா தாழ்மை வந்துடும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு தேவனை ஆராதிக்கிற. நம்பர் 6 இன்டெகிரிட்டி இன் வர்ஷிப். உண்மையுள்ள ஆராதனை. ஆராதனையில ஒரு உண்மை தேவைங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நம்முடைய ஆசிய கலாச்சார ஆராதனையில, நான் உங்க சபையை சொல்ல நீங்க ரொம்ப நல்ல மக்கள், ஆனா பல சபைகள் நான் போயிருக்கேன். அந்த சபையில் நான் பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, வர்ஷிப் லீடர் ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்க மாதிரி, நீங்க எல்லாம் ரோபாட்ஸ் மாதிரி அவர் அப்படியே அவங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கையை உயர்த்துங்க அப்படின்னா எல்லாம் கை தூக்கிடுவோம், கையை கீழே போட்டா கையை கீழே போடுவோம், எலும்புனா எலும்புவோம், உட்காருனா உட்காரும். நான் நினைக்கிறேன் இது தப்பு கிடையாது. நான் கூட சொல்றேன், கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம், 7 நின்று ஆராதிப்பதில் நான் சொல்றேன் தப்பு கிடையாது. ஆனா நான் சொன்னேன்றதுக்காக ஆராதிக்காதீங்க. சில பேர்ல எப்பா இவன் டார்ச்சர் தாங்க முடியலடா, சும்மா கையை தூக்குன்றான், கீழே போடுன்றான், நில்லுன்றான், இந்த மாதிரி வேதனையோட நீங்க ஆராதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நினைக்கிறேன், நான் ஒரு அமெரிக்காவில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் 16,000 பேர் விசுவாசிகள் இருக்காங்க. அந்த சபையில் நான் போய் அந்த சர்வீஸ், அந்த வர்ஷிப் லீடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பின்னாடி போய் அந்த ஆராதனை கலந்து கொள்ளணும்னு போனேன். அந்த ஆராதனை நடத்துறவர் வந்துட்டு
ஹalleluya நான் அவ்வளவுதான் பார்த்தா சர்ச் ஃபுல்லா எழுமி. என்னடா யாருமே எழுமி நிக்கவே சொல்லி அவர் எழுமி நில்லுங்கன்னு சொல்லவே இல்லை. சர்ச் ஃபுல்லா எழுமி ஆராதிச்சிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நானும் பயங்கரமா ஆராதிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா என் முன்னாடி ஒருத்தர் முட்டி போட்டு தேம்பி அழுகுறாரு. நான் யோசிச்சேன், யார் உன்னால சொல்லுதீங்க, எல்லாம் சந்தோஷமா பாடிட்டு இருக்காங்க, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ஆனா அவருக்கு ஆண்டவர் அப்படி ஆராதிக்கணும் போல தோணுச்சு. அவர் மத்தவங்களை பார்க்கல, ஐயோ அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இவன் தப்பா நினைப்பான், அவன் தப்பா. இந்த பிரச்சனையே கிடையாது. பாருங்க, ஆராதனை நம்ம யாருக்கு செய்யறோம்னா தேவனுக்கு மாத்திரம் தான் செய்யணும். ஆமென். உங்க பக்கத்துல தூங்கினாலும் செத்தாலும் கூட பரவாயில்ல, நீங்க ஆராதிச்சுட்டே இருங்க. ஆமென். நம்ம தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பது நம்முடைய உண்மையான ஆராதனை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். மற்றவங்களுக்காக இல்ல, என் பக்கத்துல இருக்கவங்களுக்காக இல்ல, வர்ஷிப் லீடருக்காக இல்ல, பாஸ்டருக்காக இல்ல, நான் தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு உண்மையான ஆராதனை? கடைசியா 7வது இன்டெகிரிட்டி அண்ட் லாஸ்ட் பேஷன் இன் வர்ஷிப். உற்சாகம் உள்ள ஒரு ஆராதனை. ஆண்டவர் ஆராதிக்க வந்து அப்படியே என்னமோ என்ன சொல்றது, அப்படியே எதையோ பார்த்துட்டு எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஏதோ உட்காந்துட்டு இருக்க கூடாது. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஒரு உற்சாகமான ஒரு ஆராதனை வேணுங்க. நான் சொல்லுவேன், நம்முடைய சிறந்தது யாருக்குன்னா தேவனுக்கு மாத்திரம் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அதை ஒரு அழியா சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். ஒரு உற்சாகமான ஆராதனை ஆண்டவருக்கு சிறந்ததை. நான் ஏன் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு சொல்றேன்னா, தேவன் நமக்கு இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பிய பொழுது ஏதோ அவருக்கு பல பிள்ளைகள் இருந்து ஒரு 10 பிள்ளை இருந்துட்டு பரவாயில்ல இயேசு ஒரு 9வது பிள்ளை அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு அனுப்பி விடல. அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பினார். அப்படின்னா ஆண்டவர் அவருடைய சிறந்ததை நமக்கு கொடுத்தார். அப்ப நம்ம அவருக்கு திருப்பி தரும்பொழுது நம்முடைய சிறந்ததை தர போறோம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பயங்கரமான ரசிகர். நீங்களாம் எப்படின்னு தெரியல, நீங்களாம் ரொம்ப ஓவர் பரிசுத்தவான்களா என்னன்னு தெரியல, ஆனால் நானும் கிரிக்கெட் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப இஷ்டம் கிரிக்கெட். நானும் எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கிரிக்கெட் பார்க்கறது உண்டு. இப்போ இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, கொஞ்சம் இல்லாமலும் இருக்கிறார். அவர் யாருன்னா தோனின்னு ஒருத்தர் இருக்கார். இன்னும் பயங்கரமான ஒரு ஃபேன். நான்லாம் பயங்கர தோனி ரசிகன். அவர் வந்து பார்த்தா அவர் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் உலக கோப்பை போட்டி நடக்குதுன்னு, கடைசி இறுதி போட்டி. இந்த போட்டி தான் நம்மளுடைய கோப்பை வெல்வதற்கான போட்டி. கடைசி பந்து. இந்த கடைசி பந்துல நம்ம தோனி 6 அடிச்சா உலக கோப்பை நமக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி தேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு, தோனி 6 அடிப்பாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசி பந்து போடுறாங்க பாகிஸ்தான்காரன், போட்டா நம்ம தோனி 6 அடிச்சுட்டாருன்னு வைங்க, நம்ம யாராச்சும் போய் வாலிபர்கிட்ட போய் கத்துறான்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கத்துற கூறியா பிஞ்சு கீழே விழுந்துரும். அந்த அளவு கத்துவோம். யாரும் அந்த நேரத்தில் தோனி 6 அடிச்சுட்டாகலாமா இப்படிலாம் யாரும் சொல்லணும். ஆனா அதே சில பேர் தோனிக்கு கத்திக்கிட்டு இருக்க அநேகர் சர்ச்சுக்கு வந்தா சோத்திரம் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா, சில கையை தட்ட சொன்னா சில பேர் வடை சுத்திட்டு இருப்பாங்க இப்படி போட்டு. நான் சொல்றேன், தோனிக்கு உங்க பேர் கூட தெரியாதுங்க, அவனுக்கு போய் நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பதாகவே தெரிந்தவர் அவர் தாங்க. அவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த ஆராதனை, என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த சத்தம், என்னுடைய வாழ்க்கையின் உயர்வான பிரைஸ் யாருக்குன்னு சொன்னா தேவனுக்கு மாத்திரம். எத்தனை பேர் விசுவாசி? நல்ல கரங்களை தட்டி உங்களுடைய சிறந்த ஆராதனை வெளிப்படுத்துங்க பாப்போம். Come on, give the Lord the best praise. Hallelujah. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து இருப்போமா? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன். இந்த ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நீங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை என்ன எதுக்குடா நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு ஒன்று கற்றுத்தரேன். இன்னைக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இல்லாம, ஒரு ஆஸ்பத்திரியில இல்லாம, ஒரு பெட்டில் வியாதியோட சுகவீனமா படுத்து இல்லாம இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சமூகத்துல ஜீவனோடு பலத்தோடு கொண்டு வந்தாரு பாருங்களேன். அதுவே ஆண்டவர் செஞ்ச பெரிய நன்மை. யாரும் இங்க அமைதியா இருக்க கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து 60 seconds. Come on, just give the Lord a mighty shout of praise. இந்த வேளையில உங்களுடைய பலத்தை, உங்களுடைய முழு ஆரோக்கியத்தை இந்த சபையில நம்ம ஆண்டவருக்கு செலுத்த போறோம். ஆண்டவரே, இந்த சபையில நான் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன், என்னுடைய சிறந்த காணிக்கை நான் உமக்கு செலுத்த விரும்புறேன். Come on, எல்லாரும், நான் இப்ப பேச போறது இல்ல, இப்ப உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். உங்க சத்தத்தை உயர்த்தி பக்கத்துல இருக்கவங்களை பார்க்காம நீங்க ஆராதிங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இன்னொரு 30 செகண்ட்ஸ், இன்னொரு 30 நொடிகள், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya hallelujah சத்தத்தை உயர்த்தி. come on lift it up church. எல்லாரும் தேவனால ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள், இவ்வளவுதான் உங்க நன்றியா? come on lift it up church, lift it up hallelujah hallelujah. Oh, we worship you. We worship you, Jesus. Oh, hallelujah. We worship you. We worship you. Oh, hallelujah. நீர் நல்லவர்,
சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல் Come on, lift it up. சர்வ உம்மை போல் வேறு சொல்லுங்க. நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர். உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் நல்லவராயிருந்தீர். ஓ உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சேர்ந்து உயர்த்துவோம். ஹalleluya hallelujah 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 சொல்லுங்க பாப்போம். பாவியான என்னை, பாவியான உம் பிள்ளையாய் மாற்றினீரே, உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். சொல்லும். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். ஓ உம்மை போல் நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி அவரை ஓ ஹalleluya தெய்வமே ஹalleluya உம்மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya hallelujah hallelujah இயேசுவே hallelujah 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 hallelujah. எத்தனை பேருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீமையும் தேவன் அனுமதிக்கவே இல்லை, சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன் என்று விசுவாசி நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒரே வாட்டில கத்துக்கிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் சேர்ந்து பாட போறோம். 1 2 3. நீரே சர்வ வாவ் நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பியூட்டிஃபுல். இன்னும் ஒரே வாட்டி பாட. நீரே நீரே சர்வ வாவ் நீரே நாங்கள் நம்பும் தேவன், நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. 90% பாட்டு கத்தா, சின்ன 10% தான். ஏன்னா சரணத்துல முக்கவாசி நான் பாட போறேன், நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் பாட போறீங்க. ஓகே, அந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா அவரே அப்படின்ற வார்த்தை. நான் தேவன் செய்த காரியங்கள், அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்க அதுக்கு பதிலா அவரே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எப்படி போகும்னு சொன்னா நான் சொல்லுவேன், பேர் சொல்லி அழைத்தவர் அவரே அப்படின்னு நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்க அவரே, அது ஒரே வார்த்தை. ட்ரை பண்ணுமா? பேர் சொல்லி அழைத்தவர் அவரே, நம் தாழ்வில் நினைத்தவர் அவரே, இம்மட்டும் நடத்தினவர் அவரே,
எத்தனை பேர் சொல்றீங்க நீ மட்டும் நடத்தி வந்த தேவன் தான் சொல்றவங்க? ஹalleluya. சரி, ஒரே ஒரு காரியத்தை பண்ண போறோம். அவரேன்னு நீங்க பாடும்போது மட்டும் கையை தூக்கி அவரே அப்படி நீங்க பாடணும். ட்ரை பண்ணலாமா? அது ஒண்ணு ட்ரை பண்ணலாமா? பேர் சொல்லி அழைத்தவரா. இருங்க நீங்க பாடும்போது அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. இந்த ஃபாஸ்டா போய் வாலிபர்ல 80 வயசு பாட்டி மாதிரி தூக்கூடாது. இப்படிலாம் இல்ல, ஸ்லோ மோஷன்ல கிடையாது, நல்ல ஃபாஸ்டா. பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. நல்ல வேகமா. நம் தாழ்வில் நீ நினைத்தவர் அவரே. அவ்வளவுதான் பாட்டு. கத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து பாடலாமா? எத்தனை பேரையும் கூட சேர்ந்து பாட போறீங்க? என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? சொல்லுவோம். என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? இன்னும் சத்தமா பாடலாம். என்னோடு கூட சேர்ந்து, என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க. நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து, come on, என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. நீங்க மாத்திரம் பாரு. நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். சொல்லுவோம். பேர் சொல்லி அழைத்தவர் அவரே, அவரே நம் தாழ்வில் நினைத்தவர் அவரே, அவரே இம்மட்டும் நடத்தினவர் அவரே, அவரே இனிமேலும் நடத்துபவர் அவரே. சேர்ந்து நீரே சர்வ வல்லதே, ஓ நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. தேவன் யுத்தத்தில் வல்லவர். சொல்லுவோம். யுத்தத்தில் வல்லவர் அவரே, யூதாவின் ராஜசிங்கம் அவரே, அவரே சேனைகளின் கர்த்தரும் அவரே. சத்தமா. அவரே சர்வத்தை ஆள்பவர் அவரே, நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லும். நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரரோ. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கடைசியா ஒரு முறை நீர் நீரே சர்வ வல்ல தேவனே, ஓ நீரே
உம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். ஆமென். அவர் வாக்கு பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கவும் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் என்றுமே மாறாதவர். Oh hallelujah, hallelujah. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க பாப்பா, வாக்குரைத்தவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். கரங்களை உயர்த்தி சொல்லும். காலங்கள் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவரோ. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறா, ஓ நீர் வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவர், நீர் உண்மையுள்ளவரே, ஓ வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறா. காலங்கள் மாறலாம், சொல்லுவோம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், நீங்கள் நம்பும் மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, என் தேவன் மனிதன் அல்ல. சொல்லுவோம். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க. நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாமோ, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறா. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறா, நீர் வாக்கு மாறாதவர், வாக்கு வாக்குரைத்தவர், நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா?
ஓ காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறா. கடைசியாய் ஒரு முறை நீங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். நீர் உண்மையுள்ளவர், தலைமுறை தலைமுறை தோறும் நீர் உண்மையை காக்கின்றவரே. We worship you Jesus. உமக்கே நன்றி, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேதத்திலே இரண்டு கூட்ட ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால், இவர்கள் அற்பமான பாவமான சாபமான ஆரம்பங்கள் உடைய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இன்னொரு கூட்டத்தை பார்க்கலாம், வெற்றியுள்ள ஆரம்பம், ஆசீர்வாதமான ஆரம்பம் என்று இன்னொரு கூட்டத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த முதல் கூட்டத்தில் இருந்தவர்கள் தோல்வியோடு ஆரம்பித்திருந்தாலும் சாபத்தோடு ஆரம்பித்திருந்தாலும் அவர்களுடைய முடிவுகள் ஆசீர்வாதமாய் இருந்ததை பார்க்க முடியும். ஆனால் அதே போல அடுத்த கூட்டத்தில் ஆசீர்வாதமாய் ஆரம்பித்தவர்கள், வெற்றியோடு ஆரம்பித்தவர்கள் மிகப்பெரிய தோல்வியிலும் பாவத்திலும் சாபத்திலும் முடிந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த முதல் கூட்ட ஜனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண ஆரம்பம் உடையவர்கள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் ஆபிரகாமை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இந்த ஆபிரகாம் யார் என்று சொன்னால், அவர் ஒரு தேவனை அறியாத ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனுஷன். சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய குடும்ப தொழிலே விக்கிரகங்களை செய்து விற்கிற ஒரு தொழிலை செய்த ஒரு ஆபிரகாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமினுடைய ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தமாக தேவன் அவரை விக்கிரக ஆராதனை செய்கிற ஒருவனை என்ன விதமாக மாற்றிவிட்டார் என்றால், இன்றைக்கு நாம் ஆராதிக்கும் பொழுது ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லி ஆராதிக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் உயர்த்திட்டார். நீங்க அது மாத்திரம் இல்ல, நீங்கள் தாவீது நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவனை தேவன், அவனுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அவனுடைய முடிவு அவன் ஒரு ராஜாவாய் முடிந்ததை பார்க்க முடியும். நேற்று நான் பேசினது போல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 நண்பர்கள் அந்த தேசத்திற்கு அடிமைகளாய் வந்தார்கள். ஆனால் முடியும் பொழுது பிரதானிகளாய் முடிந்ததை நாம் பார்க்க முடியும். பவுல், அவன் ஒரு சபையை துன்பப்படுத்துகிறவனாய், சபையின் விசுவாசிகளை அடித்து சிறைச்சாலையில் அடைக்கிறவனாய், ஒரு பாவியாய் ஆரம்பித்த ஒரு சவுல், ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவன் பவுலாக இந்த வேதத்தில் அதிகமான நிருபங்களை எழுதிய ஒரு மனிதனாக, தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக அவன் மாறியதை நாம் பார்க்க முடியும். ஆரம்பங்கள் அற்பமாய் இருந்தாலும் இவர்களுடைய முடிவுகள் கம்பீரமாய் சம்பூரணமாய் இருந்ததை பார்க்க முடியும். ஆனால் இது நாணயத்தின் ஒரு பக்கம் மாத்திரம்தான். இந்த நாணயத்தில் இன்னொரு பக்கம் இருக்கிறது. வெற்றியோடு ஆரம்பித்த அநேகர் தோல்வியிலே முடிந்ததை நாம் பார்க்க முடியும். விசேஷமாய் காயின், இவனை எடுத்து பாருங்கள். இந்த காயின் யார் என்று சொன்னால் ஆதாமுடைய மகன். நான் ஆதாமுடைய மகன் என்று சொல்லுவதை விட இந்த உலகத்தில் பிறந்த முதல் பையன் அவன் தாங்க. இந்த உலகத்தில் அவனுக்கு முன்னாடி பையனே பிறந்தது கிடையாது. அவன் தான் முதல் பையன். இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதன் அவன் தான்.
என்ன ஒரு ஆரம்பம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம முதல் பிள்ளையா இருந்தா இந்த முதல் பிள்ளைகளுக்குலாம் ஒரு தனி கெத்து இருக்கு. இங்க எத்தனை பேர் உங்க வீட்டில் முதல் பிள்ளைங்கன்னு சொல்ற மட்டும் கை தூக்கும் பாருங்க. எங்க வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் போய் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கெத்து இருக்கும். நான்லாம் பாருங்க எங்க அப்பா என்ன 4வது பிள்ளையா பெற்றார். ஏன்னா அந்த கெத்தே இல்லை நம்மளுக்கு. ஆனா இந்த பையன்கிட்ட போய் இந்த நீங்க கை தூக்குனீங்களே, நீங்களா போய் காயின்கிட்ட நான் தான் எங்க அப்பாவுக்கு முதல் பையன் அப்படின்னீங்கன்னா அவன் சொல்ல டே உலகத்தையே நான் தான்டா முதல் பையன். அந்த மாதிரி ஒரு ஆரம்பம், பியூட்டிஃபுல் பிகினிங். ஆனா வேதம் சொல்கிறது அவனுடைய சரித்திரம் முடியும் பொழுது அவனை குறித்து ஒரு வசனம் எழுதப்படுகிறது. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போனான் என்று வாசிக்கிறோம். That was his end. அப்சலோமை எடுத்து பாருங்கள். அவனுடைய அப்பா யார் என்றால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் எடுத்த ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு மகன், அந்த தேசத்திலேயே சௌந்தரியம் உள்ள ஒரு மகன். அவன் அந்த தேசத்திலிருந்து எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வசீகரம் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது கர்வாலி மரத்திலே வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக தொங்கிறவனாய் தன்னுடைய சொந்த தகப்பனாருடைய சேவகர்களால் கொல்லப்படுகிற ஒரு நிலைமைக்கு வந்தான். வாழ்க்கையில் ஆரம்பங்கள் முக்கியம் அல்ல, வாழ்க்கையின் முடிவுகள் ரொம்ப முக்கியம். நான் போன லிஸ்ட்ல சொன்னேன், அற்பமாய் ஆரம்பித்தவர்கள், பாவத்தோடு ஆரம்பித்தவர்கள். அதுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, என்னால நம்பவே முடியல. இந்த அம்மாவை கூட தேவன் பயன்படுத்துவாரா, தேவன் உபயோகப்படுத்துவாரா, ஆசீர்வதிப்பாரா? இது யாருன்னு சொன்னா ராகாப். இந்த ராகாப் யார் என்று சொன்னால் வேதம் அவளை அறிமுகப்படுத்துகிறது. அவளை ஒரு வேசியாகத்தான் இந்த வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அந்த எரிகோ பட்டணத்திலே she was known for all the wrong reasons. பயங்கரமான பாவி. ஆனால் இப்படிதான் அவளுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. ஆனால் அவளுடைய வாழ்க்கை முடியும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு எழுதப்படும் பொழுது இயேசு எந்த சந்ததியில் பிறந்தார் என்றால் இந்த ராகாப் எனும் வேசியின் சந்ததியிலே தான் இயேசு பிறந்தார். என்ன ஒரு முடிவு பாருங்க. ஆனால் இந்த அம்மாவை பற்றி இப்படி வாசிக்கிறோம். அடுத்த லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறான், இவன் கூட தோற்று போவானா என்று நம்மை கதிகலங்க வைக்கிற ஒருவன். இவன் யார் என்றால் யூதாஸ் காரியோத். தேவனோட இயேசுவோடு கூட 3.5 வருடம் இருந்தான். நம்ம எல்லாம் சொல்றோம் நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த யூதாஸ் காரியோத்தி எழுத்தின்படியே இயேசுவை பின்பற்றினான். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தான், இயேசுவோடு நடந்தான், இயேசுவோடு பேசினான், இயேசுவோடு தங்கினான், இயேசுவோடு சாப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது யூதாஸ் காரியோத்து பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தான். அப்படி என்றால் இயேசுவின் ஊழியங்களுக்கு இவர்தான் பொருளாளர், ட்ரெஷரரே நம்மால் தான். என்ன ஒரு ஆரம்பம். ஆனால் முடியும் பொழுது வேதம் எழுகிறது யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிக்க போகிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. உசைன் போல்ட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உலகத்தின் வேகமான மனிதன் என்று பெயர் எடுத்த ஒரு மனுஷன் 9.67 நொடிகளிலே 100 மீட்டரை கடக்கக்கூடிய மின்னல் வேக ஓடுகிற மனிதன். அவனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவன் ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை பல முறை வென்றிருக்கிறார். ஆனால் அவர் அந்த 100 மீட்டர் பந்தயத்திலே 99.99 மீட்டர் முதல் மாணவனாக முதல் ஓடுகிறவனாக வந்து 99.99 மீட்டரை கீழே விழுந்து விட்டால் அவனுக்கு கோப்பை கிடைக்க போகிறதில்லை, அவனுக்கு பதக்கம் கிடைக்க போகிறதில்லை. அவன் எப்படி ஆரம்பித்தான் என்பது முக்கியம் அல்ல. அவன் ஒருவேளை அந்த 100 மீட்டர்ல ஒரு அங்குலம் அவன் தவறி விழுந்தாலும் முடிக்காமல் விட்டால் அவனுக்கு ஒரு பதக்கமும் கிடைக்க போகிறதில்லை. நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய தேவன் மேல் நம்முடைய கண்களை வைத்து நம்முடைய ஓட்டத்தை அவருக்கு நேராய் நம்முடைய ஓடி அந்த பந்தய பொருளுக்கு என்று நாம் ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுதுதான் நமக்காய் ஜீவக்கிரீடம் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பேச போகிற செய்தி ஒருவேளை மிக உங்களை சந்தோஷப்படுத்துகிற பரவசப்படுத்துகிற ஒரு செய்தியா இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய செய்தியின் தலைப்பே அநேக பேருக்கு சோர்வை உண்டு பண்ணுகிற தலைப்பா இருக்கலாம். ஆனால் இதுதான் தேவனுடைய வார்த்தை. என்னுடைய செய்தியின் தலைப்பு கடந்து போகும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வைப்பதின் நோக்கம் அவைகள் கடந்து போவதற்காக அல்ல, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்பதற்காகவே தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பாதி வழியிலே தவறி விட்டு விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு மனிதனுடைய சம்பவத்திலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த மனிதனுடைய சம்பவத்தை நான் பல முறை பேசியிருக்கிறேன். இந்த மனிதனை நாம் எதற்கு அடிக்கடி பயன்படுத்துவோம் என்று சொன்னால் வாலிபர் கூட்டத்திற்கு பயன்படுத்துவோம். வாலிபர்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்ய சொன்னால் உடனடியாக நமக்கு இந்த மனிதனை குறித்து தான் நமக்கு செய்தி வரும். ஆனால் இந்த மனிதனுடைய செய்தி, இந்த மனிதனுடைய வாழ்க்கை வெறும் வாலிபர்களுக்காக அல்ல, இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி இன்றைக்கு பொருந்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதை ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம் என்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம்
கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்த ஆசீர்வாதங்கள் நீடித்திருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மனிதனை குறித்து நாம் முதலாவது வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கும். இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். சிம்சோனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆரம்பம். வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தார்னா கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று போட்டிருக்கிறது. இதற்காக சிம்சோன் ஜெபித்தானா? ஜெபிக்கவே இல்லை. ஆண்டவரே, யாபேசை போல ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும், இதெல்லாம் ஒரு பிரேயர் கிடையாதுங்க. ஜெபிக்காமலேயே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். பிறந்த பொழுதே ஆசீர்வாதங்க. I would call this blessing by default. அவன் கேட்காமலே பெற்ற ஆசீர்வாதம். எனக்கு தெரியும், இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை கேட்காமலே பெற்றோம். அநேக காரியங்களை நாம் தேவனிடத்தில் வேண்டி கேட்கவில்லை. ஆனால் தேவன் நம்மை அநேக ஆசீர்வாதங்களை கேட்காமல் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருப்பது நாம் தேவனிடத்தில் கேட்காமல் பெற்ற ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் இந்த ஊரிலே இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்து ஏதோ ஒரு பஞ்ச காட்டாகிய சொமாலியா தேசத்திலே ஏதோ நம்முடைய எலும்பும் தோலுமாக வயிறு மூட்டம் பெருசாகி மூஞ்சிலாம் அப்படியே என்னமோ ஒரு பேய் மாதிரி விகாரமா அப்படி நம்மளை பிறக்க விடாம இன்றைக்கு இந்த தேசத்திலே நம்மை செழித்து வைத்திருக்கார் என்றால் அநேக வேளைகளில் இது நம்ம கேட்காமல் பெற்ற ஆசீர்வாதம். ஆனால் இந்த சிம்சோன் கேட்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை இந்த ஒரு விசை நினைத்தருளும், ஆண்டவரே give me one chance. நான் இவனுடைய வேதனையான முடிவை நான் பார்க்கிறேன். எந்த தேவன் இவனை ஆசீர்வதித்தாரோ அதே தேவனிடத்துல கெஞ்சுறாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஆண்டவரே என்னை ஒரு முறை என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் யோசித்தேன், சிம்சோனே உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஆனது? தேவன் உன்னை ஆசீர்வதித்தார் என்று துவங்கிய உன்னுடைய வாழ்க்கை கடைசியில் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுற பிச்சை கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்னை ஒரு விசை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசை நினைச்சிருங்க. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நான் எத்தனையோ முறை இந்த சம்பவத்தை வாசித்திருந்தாலும் நான் ஆண்டவரிடத்தில் அடிக்கடி நான் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு ஒரு செய்தியை தந்தால் எனக்கு புதிய வெளிப்படுத்தல்களை தாரும் என்று நான் கேட்பேன். ஆண்டவர் எனக்கு இவனுடைய சம்பவத்திலிருந்து எனக்கு புதிய வெளிப்படுத்தல்களை எனக்கு தோண்டி தர ஆரம்பித்தார். நான் இதை படித்த பொழுது, ஆண்டவரே ஒருவனுடைய வாழ்க்கையில இந்த காரணங்களுக்காக அவன் ஆசீர்வாதத்தை இழப்பான் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் காணப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் நாங்கள் இழந்து போகக்கூடாது என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். சிம்சோனுடைய வாழ்க்கையில 7 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பேச விரும்புகிறார். இந்த 7 காரியங்களை விட்டு நாம் விலகுவோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் நம்மை பயன்படுத்துவார். அவனுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த முதலாவது காரியம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, அவன் சோராவுக்கும் இஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே இந்த வசனத்திலே 2 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் அவன் இருக்கையில், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் என்ற வார்த்தை. இருக்கையில் துவக்கினார், இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சோரா எஸ்தாவோல் இந்த 2 இடத்துல அவன் அந்த இடத்தில் இருக்கையில், அவன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பித்தார். அவனை ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து ஆண்டவர் அவனை ஏவி முடித்தார் என்று போடவில்லை, அவனை ஏவ துவக்கினார். He began, ஆரம்பித்தாருங்க. அவன் வாழ்க்கையில ஒரு கிரியை ஆரம்பிச்சாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் திம்னாத்திற்கு போய்விட்டான். The very next verse, அடுத்த வசனங்க. வேதம் சொல்லுகிறது, சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் அவன் இருக்கும் பொழுது
ஆண்டவர் ஏவ துவக்கினார், அப்பதான் ஆரம்பிச்சாருங்க. அப்பதான் ஊழியத்தை கையில கொடுத்தாரு, அப்பதான் கொஞ்சம் வரத்தை கொடுத்தாரு, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, கொஞ்சம் அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு, கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுத்தாரு, கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தாரு. உடனே அடுத்த வருஷம் ஆளை காணோம் அந்த இடத்துல. முதலாவது அவனுடைய வாழ்க்கை நான் பார்த்த பிரச்சனை, சாம்சன் did not stay. நான் 7 எஸ்ல பேச போறேன். he did not stay. அவன் இருக்க வேண்டிய இடத்திலே அல்லது தேவன் வைத்த இடத்திலே இல்லாத ஒரு சிம்சோன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு அநேக வேளை தடையாய் மாறுவது என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடம். தேவன் நிறைய வாட்டி இந்த காரியத்தை உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு விசேஷமாய் உங்களோடு இதை குறித்து இடைப்பட விரும்புகிறார். இந்த ஆலயத்திலே தேவன் உங்களை அஸ்திவாரப்படுத்தி, இந்த ஆலயத்திலே உங்களை நட வைத்து, இந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை உருவாக்க திட்டமிடும் பொழுது நான் சொல்றேன், நீங்கள் இந்த இடத்திலே, நீங்கள் தேவன் வைத்த இடத்திலே, நீங்கள் அவருடைய கரத்திலே நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை குறித்த நாளில் உயர்த்துவார். ஆனால் இன்றைக்கு அநேக வேளைகளில் நாம் ஆண்டவருக்கும் நமக்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்திற்கும் நாம் அடங்காமல் இருக்கும் பொழுது தேவன் ஒரு நாளும் நம்மை ஆசீர்வதிப்பதே இல்லை. ஒரு டேப்பை எடுத்துக்கோங்க, இந்த டேப் இதான் வச்சுக்கோங்க. இந்த டேப்ல இருந்து தண்ணி கீழே கொட்டுதுங்க. தண்ணி கொட்டும் பொழுது இந்த கொற்றை இடத்துக்கு கீழே ஒரு பக்கெட்டை வச்சாதான் தண்ணி நிரம்பும். ஆனா பக்கெட்ல தண்ணி கீழே அழகான தண்ணியா இருக்கலாம், சுத்தமான தண்ணியா இருக்கலாம், மிக ருசியான தண்ணீரா இருக்கலாம். ஆனா தண்ணீர் கீழே விழுற இடத்துல பக்கெட்டை வைக்காம பக்கெட்டை வேற எங்கேயா வச்சுட்டு என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவர் நிரப்ப மாட்டார். நீங்க வைக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்திற்கு கீழ் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த உங்களுக்கு மனதில்லாமல் இருக்கு. இங்க போன அங்க போன, இங்க சுத்தின அங்க சுத்தின போனீங்கன்னா ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. நான் சொல்றேன், இன்றைக்கு தேவன் என்னை அதிகமாய் தேவன் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார், உண்மைதான். நான் பல தேசங்களுக்கு செல்லுகிறேன், தேவன் என்னை அதிகமான இடங்களிலே பயன்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய தந்தை இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னா போக கூடாதுதான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்திற்கு கீழாக தேவன் எனக்கு மேல் வைத்திருக்கிற அதிகாரத்தை ஒரு நாளும் நான் மீறினதே இல்லை. எங்க அப்பா சொன்னாரா, சொன்னதுதான். நான் பல காரியங்களை இதை குறித்து நான் பேச போறேன் தொடர்ந்து. உங்களை தேவன் வைத்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டிருங்கள், நீங்கள் நடப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் காலத்தில் கனிகளை கொடுப்பீர்கள். ஒரு செடி எப்பொழுது நடப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதுதான் கனி தரும். இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள் நட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் செடி பட்டு போயிருங்க. நீங்கள் எவ்வளவு நடப்பட்டிருக்கீங்களோ அவ்வளவு ஆழமாக வளருவீர்கள், எவ்வளவு ஆழமாக வளர்கிறீர்களோ அவ்வளவு கனிகளை கொடுப்பீர்கள். ஆகவே தேவன் உங்களை வைத்த இடத்துல இருங்கள். ஆனா இந்த மனுஷனை பாருங்க, இந்த ஜோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலே ஆண்டவர் இந்த மகனை வைத்தார், உருவாக்க ஆரம்பித்தார். ஆள் எஸ்கேப். ஆனா நீங்க வேதனையான ஒரு சம்பவத்தை பார்க்கணும். லாஸ்ட் ஸ்லைடுக்கு போங்க சிஸ்டர். இந்த மகனை பாருங்கள். இவன் தேவன் வைத்த ஜோரா எஸ்தாவோல விட்டு போனான். போயிட்டு இவர் காத்துக்கு போனாரு, காசாக்கு போனாரு, பல இடங்களுக்கு போனாரு. கடைசியில தேவன் கொண்டு வந்தாருங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, அவனுடைய கடைசி வசனம், பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரோ அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து, யார? செத்து போன சிம்சோனுடைய உடலை எடுத்துக்கொண்டு வந்து எங்க வந்தாங்க தெரியுமா? அதே ஜோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் கொண்டு வந்தாங்க. தேவன் வைத்த இடத்துல இல்லாத ஒருத்தன் ஊர்லாம் சுத்தினாங்க. கடைசியில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. வாடா, நான் வச்ச இடத்துக்கு வா. வந்தான் இடத்துக்கு. அதே ஜோராவுக்கும் எஸ்தாவோலுக்கு வந்தான். ஆனா தேவனால கூட பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்தான். ஒரு பிரயோஜனம் இல்லாத செத்த பிணமாய் வந்தான். தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? தேவன் வைத்த இடத்துல இருங்க. உங்களை உருவாக்குகிற இடத்துல உங்களை தாழ்த்துங்க. போதகருடைய ஆலோசனைகள் சில வேளைகளில் கடினமாக இருக்கலாம். எனக்கு அநேக வேளை எங்கள் அப்பா பேசுகிற அநேக காரியங்கள் எனக்கு பிடிக்காது. அநேக காரியங்கள் பிராக்டிக்கலா ஒத்து வராது போல எனக்கு தெரியும். அவர் ஏதோ வேற காலத்தில் வாழ்ந்த மனுஷன், நான் இந்த காலத்து மனிதன், நான் நவயுக காலத்தில் வாழ்ந்த மகன், எல்லாம் பயங்கரமான யோசனை. ஆனால் ஒரு நாளும் அவருடைய அதிகாரத்தை மீறினதே கிடையாது. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஸ்டே. முதலாவது எஸ், ஸ்டே. தேவன் வைத்த இடத்துல இருங்க. இரண்டாவது வாழ்க்கையில பார்த்தேன், நீ அதே பழைய இதுக்கு போயிடலாம், அந்த ஆர்டர் பேர். அதே நியாயாதிபதிகள், அவனுடைய இரண்டாவது அவனுடைய வாழ்க்கை நான் பார்த்த ஒரு காரியம். அதே நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
சிம்சோன் திம்னாத்திற்கு போய் அங்கே பெலிஸ்திய குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். நல்லா கவனிங்க, இங்க நான் வந்து பொண்ணு பார்க்குற விஷயத்தை பேச வரல, நான் வேற காரியத்தை நான் பேச வரேன். சிம்சோன் திம்னாத்திற்கு போய் அங்கே பெலிஸ்திய குமாரத்திகளில் ஒரு பெண்ணை அதாவது அங்க போனா அங்க போய் இவர் ஒரு பொண்ணை பார்த்தார். எனக்கு இந்த வசனத்தில் எனக்கு நான் பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சிம்சோனை பாருங்க, இவன் திம்னாத்திற்கு ஒரு பெண்ணை பார்க்க போனா அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். சரிடா ஓகே, நீ கிளம்புனதே எதுக்கு தான்? பொண்ணு பார்க்க போனேன், சரி பொண்ணை பார்த்த வந்த, இது பரவாயில்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது சிம்சோன் திம்னாத்திற்கு போனா அங்க போய் மனசு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தான். எனக்கு இங்கதான் பிரச்சனை. ஏன்டா நீ கிளம்புனது எதுக்கு? வேற எதுக்கும். அங்க போனவனே பண்ணது என்னது? பொண்ணு பார்க்குற வேலை. இவன் வாழ்க்கையில பாருங்க, the second problem அவனுக்கு என்னன்னா, he was not steady. ஒரு நிலையான மனமே கிடையாது. இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய பிரச்சனை என்னன்னா, ஆரம்பிக்கிறது ஏதோ, வாலிபர்கள் எல்லாருமே நம்ம ஆரம்பிக்கும் போது பயங்கரமான தரிசனம், ஐயோ நான் இதை செய்யணும் அதை செய்யணும், ஆண்டவருக்காக இதை பண்ணணும் அதை பண்ண ஓடணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளுக்கு என்ன தரிசனம் இருந்துச்சுங்க, ஆனா பாதி வழியில வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவனை பாருங்க, ஆரம்பிக்கும் போது தரிசனம் பயங்கரமா இருந்துச்சு, இதுக்கு போனா அதுக்கு போன என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு போனா, அங்க போனா அப்பதான் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன், இன்றைக்கு அநேகர் வாலிபர்கள் பாருங்க, உங்களை அப்பா அம்மா காசு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்கு? படிக்கிறது. போனியா படிச்சே வந்துகிட்டே இருக்கு. அதை விட்டு அங்க போய் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், அங்க போனேன் இங்க போனேன், இதே பிரச்சனை தான். நாட் ஸ்டடி. எதற்கு சென்றோமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு வரீங்க. பாருங்க, இது ஒரு வசனம் இல்ல, நீங்க இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் போடுங்க சார், 8வது வசனம் நினைக்கிறேன், 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி, இப்படிதான் வசனம் ஆரம்பிக்குது. எதுக்குடா போனேன், எதுக்கு கிளம்புனா, எல்லாம் பேசுங்க என் கூட, எது கிளம்புனா? விவாகம் பண்றது. கல்யாணத்துக்கு எப்படிங்க போயிருப்பான்? நம்ம ஊர் கல்யாணத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றோம், என்ன மாதிரி மேக்கப் பண்றோம், பல மணி நேரம் மேக்கப், பல மணி நேரம் பார்லர், என்னென்னமோ பண்றோம். நான்லாம் என் கல்யாணத்துக்கு கொஞ்சமாச்சு வெள்ளையாகணும்னு என்னென்னமோ மேக்கப் பண்ணேன். எல்லாம் மேக்கப் பண்ணி போய் அங்க போய் நின்னா ஒரு 2 நிமிஷத்துல வேர்த்து முடிச்சுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லா கலர்லாம் வெளியே வந்துருச்சு. இவன் என்னன்னா ரெடி ஆனானோ, கோட்டு போட்டாரு, சூட்டு போட்டிருப்பாரு, ஷூ போட்டாரு, டை போட்டாரு, கண்ணாடி போட்டாரு, எல்லாம் போட்டு பயங்கரமா ரெடி ஆகி கல்யாணத்துக்கு போறாங்க. ஏண்டா கல்யாணத்துக்கு போனீங்க, ஒழுங்கா கல்யாணத்துக்கு போக வேண்டியதானே? போனது கல்யாணம், மாப்பிள்ளை போறாரு, எல்லாம் ரெடி ஆகி மாப்பிள்ளை போனா, விவாகம் பண்ண திரும்பி வந்து நடுவில் என்ன பண்ணிட்டானா, சிங்கத்தின் ஒரு நாரி போன ஒரு சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு வழி விலகி போனான். ஏண்டா கல்யாணத்துக்கு போறவன் ஏதாவது ஒரு சிங்கத்தை பார்க்க போவானா? அது கொன்னு எத்தனை நாளாச்சு, நாரிக்கிட்டு இருக்கு. அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்கு லைட்டா ரூட், டி ரூட். இங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதற்காய் துவக்கினீர்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு நாளும் வழி விலகி போகாதீர்கள். எதை ஆரம்பித்தோமோ அதை முடிக்கும் வரைக்கும் நேராக போய்கொண்டே இருங்கள். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன், இரண்டாவதுடைய வாழ்க்கையில he was not steady, நிலையில்லாத ஒரு மனுஷன். மூன்றாவதுடைய வாழ்க்கையில பார்த்தேன், 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த பொழுது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் பாருங்க, இந்த வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பாப்போம். இந்த வசனம் ரொம்ப அழகா எழுதியிருக்கு. பின்பு சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த பொழுது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இந்த வசனத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சரி, எனக்கு சரியா கேட்கல, நம்மளுக்கு நேரம் இல்லை. இந்த வசனத்தோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா, தகப்பனும் தாயும் சிம்சோன் தன் தகப்பனோடும் தாயோடும் புறப்பட்டார்கள். பன்மையில் இருக்கு. 3 பேரும் ஒன்னா கிளம்பினா. அவர்கள் திராட்சை தோட்டங்கள் மட்டும், பாதி வழி வரைக்கும் அப்பா அம்மா கூட வந்தான். ஆனா கடைசி வரி சொல்லுகிறது, ஒரு கர்ஜிக்கிற பாலசிங்கம் அவர்களுக்கு எதிராக வந்ததுன்னு போடல, அவனுக்கு எதிராக வந்தது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏன்டா உனக்கு மட்டும் வந்துச்சு, ஏன் உங்க அப்பா அம்மாக்கு எதிராக வரல? ஒன்னா கிளம்புனா, பாதி தூரம் ஒன்னா வந்தான், அப்புறம் எப்படிடா சிங்கம் உனக்கு மட்டும் வந்துச்சு?
இது பேர் தான் என்ன தெரியுமா? கழட்டி விடுறது. ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மாவோட கிளம்புனாங்க. பாதி தூரம் அப்பா அம்மா கூட வந்தான். வந்துட்டு சொல்லியிருப்பான் அப்பா அம்மா கிட்ட, மா நீ அப்படி போ, நான் இப்படி வரேன். நான் நினைச்சிருவான் பாதி இல்லை, இந்த பெருசுங்களோட ஒரே தொல்லடா, இதை பண்ணாத அதை பண்ணாத, அங்க பார்க்காது இங்க பார்க்காது, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாது, இந்த மேக்கப் பண்ண, மா நீ அப்படி போமா, நீ போ அப்படி சும்மா போ, நான் அப்படி வரேன். அங்கதான் ஆரம்பிச்சது வேணே. The third thing, solitude. தனிமையை விரும்பின ஒருவன். இந்த காரியத்தை குறித்து நான் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களோடு நான் பேச விரும்புகிறேன். தம்பி தங்கச்சி, விசேஷமா இங்க இருக்கிற வாலிபர்கள், இன்னைக்கு இந்த காரியத்தோடு தேவன் உங்களோட இடைப்பட விரும்புகிறார். இந்த பையனை பாருங்க. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை துவக்கும் போது நமக்கு அப்பா அம்மா தேவைங்க. நம்மளை பெற்றெடுத்து, நம்மளை வளர்த்து, நம்மளை குளிப்பாட்டி, நம்மளை சுத்தமாக்கி, நமக்கு பால் ஊட்டி, நமக்கு சோறு ஊட்டி, நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு அப்பா அம்மா தேவை. வாழ்க்கை துவக்கும் போது அப்பா அம்மா தேவை. பாதி வழி வரைக்கும் நிறைய பேருக்கு அப்பா அம்மா தேவை. எதுக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இது எல்லாத்துக்கும் அப்பா அம்மா தேவை. ஆனா கொஞ்சம் வயசு ஆகும் நம்மளுக்கு, ஒரு 20 வயசு, ஒரு 19 வயசு, ஒரு 20 வயசு, 21 வயசு, இப்படி ஆனோடனே எந்த அப்பா அம்மா ரொம்ப தேவைப்பட்டாங்களோ அவங்கள கழட்டி விடுறது. நிபமா எனக்கு தெரியும். தம்பி தங்கச்சி, நான் மிக வேதனையோடு பேசுறேன். ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் கடினமா இருக்கலாம், ஆனா இருதயத்தின் அன்புல தான் பேசுறேன். நான் ரொம்ப தாழ்மையோடு உங்களை கேட்கிறேன். ஒரு நாளும் உங்களுடைய தகப்பனையும் தாயும் கனவீனப்படுத்தாதீர்கள். என் வாழ்க்கையில பாருங்க, he disrespected his parents. பாதி வழியில கழட்டி விட்டான். வேதம் சொல்லுகிறது சிங்கத்தை கொன்னா, ஆனா தொடர்ந்து வேதம் சொல்லுது அதை அவன் தகப்பனுக்கும் தாய்விக்கும் அறிவிக்கவில்லை. ஒரு தொடக்கூடாத ஒரு நசரேய விரதத்தில் இருக்கிறவன் பிரேதத்து பக்கத்துல போகல, ஆனா பிரேதத்துக்குள்ளே கையை விட்டான். தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து அப்பா அம்மாவுக்கே கொடுத்தான். ஆனா எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லல. அநேக காரியங்களை அவனோட வாழ்க்கை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். he disrespected, தன்னுடைய தகப்பனையும் தாயும் கனவீனப்படுத்தின ஒருவனாய் நாம் பார்க்கலாம். கவனமாயிருங்கள். நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன் தம்பி. நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவன் ஒரு அப்பா, ஒரு தேவ மனுஷனை எனக்கு கொடுத்தார். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. நான் ரொம்ப பிராக்டிகலா பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன ஆசைங்க, பெரிய ஆசைலாம் கிடையாது, ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசைனா, எனக்கு பிரெஞ்சு பியர்டு வைக்கணும்னு ஒரு ஆசை. இந்த குறுந்தாடி வைப்பாங்க பாருங்களேன், எனக்கு அது ரொம்ப ஆசை. அது ஒன்றும் தப்பு கிடையாது, இல்லை அது பெரிய விஷயமோ. அதில் சென்னையில் ரொம்ப பழக்கமாக எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க இந்த பிரெஞ்சு பியர்டு, குறுந்தாடின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆசைங்க இந்த பிரெஞ்சு பியர்டு வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. பிரெஞ்சு பியர்டுனாலே அப்படியே எரிஞ்சு விழுவார். அப்படியே எவனை பார்த்தாலும் டென்ஷன் ஆயிடுவார், எவனை பிரெஞ்சு பியர்டு வச்சு வந்தானா. எங்கள் அப்பாவுக்கு பிரெஞ்சு பியர்டுனா பிடிக்காது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இன்னைக்கு 33 வயசு ஆகுதுங்க. எனக்கு திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க. எனக்குன்னு தனி குடும்பம், எனக்குன்னு தனி உரிமைகள். எங்க அப்பா இப்ப வந்து நீ இப்படி போடாத, அப்படி பண்ணாத, இதை செய்யாத, அதை செய்யாதெல்லாம் சொல்றது கிடையாது. எங்க அப்பாவுக்கு தெரியும் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. எங்க அப்பா எல்லாத்துலயும் தலையிடுறது கிடையாது, அவர் சொல்றதே கிடையாது நிறைய விஷயங்கள். ஆனால் திருப்பி சொல்றேன், 33 வயதாகி தனி குடும்பம் உண்டு, எனக்குன்னு பிள்ளைகள் உண்டு, எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்கு. ஆனாலும் இத்தனை வருஷமா என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட கண்ணாடி முன்னாடி நின்று கூட பிரெஞ்சு பியர்டு வச்சு நான் பார்த்ததே கிடையாது. என் பாத்ரூம்ல நின்றுட்டு ஷேவ் பண்ணும் போது நிறைய வாட்டி எனக்கு சோதனை வந்திருக்குங்க. சரி சும்மா வச்சு பார்ப்போமே, வச்சு பார்த்து அப்புறம் எடுத்துருவோம், இப்படி நிறைய வாட்டி ஆசை வந்திருக்கு. ஆனா தேவன் சாட்சி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாட்டி கூட வச்சது கிடையாது கண்ணாடி முன்னாடி கூட. ஏன் தெரியுமா? இன்றைக்கும் அந்த வயதான அந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், நான் கனப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். நான் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு ஒரு கேள்வி, அப்பா அம்மா ஏதாவது சொன்னா உடனே ஒரு கேள்வி, ரெடிமேட் கொஸ்டின் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? பைபிள்ல எழுதி இருக்கு. ஏன்னா மத்தல படிச்சு கிழிச்ச மாதிரி எங்க எழுதி பைபிள்ல. நான் கேட்கறேன், எங்க அப்பாட்ட ஒரு நாள் கேட்டது இல்லைங்க. நான் இப்படி சொல்றீங்களே, எங்க இருக்கு பைபிள்ல? என் வாழ்க்கையில ஜீன்ஸ் பேண்ட்டுங்க, ஜீன்ஸ் பேண்ட் நான் எப்போ போட்டேன்னா 23 வயசு வரைக்கும் எங்க அப்பா என்ன விடல, ஒரு நாள் கேட்டது இல்ல. ஏன் என்ன விடல? நான் லோயலா கல்லூரியில் படித்தேன். லோயலா காலேஜில் எப்படி வருவாங்கன்னா பசங்களாம், அங்கே வந்து யூனிஃபார்ம் கிடையாது, ரொம்ப கேஷுவல் அட்மாஸ்பியர் லோயலா காலேஜ்.
எல்லாம் டிஷர்ட்டு, ஷார்ட்ஸ், பேண்ட் கூட போட மாட்டாங்க. எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே வந்துருவான் போல. அப்படிதான் வருவான். அங்க அப்படிதான் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு பயங்கர கூலா வருவானுங்க. எங்க வீட்டுல ஜீன்ஸ் பேண்ட் கூட போடக்கூடாது. நான் வந்து காலேஜ் எப்படி போவேன்னா, என்னமோ வேலைக்கு இன்டர்வியூக்கு போற மாதிரி போவேன். ஃபுல்லா ட்ரெஸ், ஃபுல் ஷர்ட், ஃபுல் பேண்ட் போட்டுக்கிட்டு என்னமோ வேலைக்கு போற மாதிரி போவேன். என் கிளாஸ்ல கிண்டல் அடிப்பான், டே ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி வர, நாங்களாம் எப்படி வரோம் பார். ஒரு நாள் எங்க அப்பாட்ட போய் கேட்டது இல்லப்பா, ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுங்கப்பா. கேட்டதே கிடையாது. ஒரு வாட்டி சொன்னார் ஜீன்ஸ் பேண்ட் வேணாம், அவ்வளவுதான். வேணானா வேணாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல பேச்சே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர்கள் ஆசீர்வதிச்சிட்டாருங்க. இன்னைக்கு அநேகர் கேட்குறீங்களே, வேதத்தில் எங்க எழுதியிருக்கு, பைபிள் எங்க எழுதியிருக்கு? நான் சொல்றேன், உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்கும்படி உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவ்வளவுதான். நான் சொல்றேன், உங்களுடைய தகப்பனையும் தாயையும் தெரிந்தெடுத்தது நீங்கள் அல்ல. நீங்க யாரும் இப்ப டெலிகிராம்ல இல்ல ஆண்டருக்கு லெட்டர் போட்டீங்களா? பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டரே நான் இந்த ஊர்ல இந்த அப்பா இந்த அம்மாக்கு தான் நான் பிறக்கணும் லெட்டர் போட்டியா? ஒருத்தனும் போடல. உன்னுடைய அப்பா அம்மாவை தெரிந்தெடுத்தது தேவன். நெவர் மெஸ் வித் காட்ஸ் சாய்ஸஸ் ஓவர் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஒரு நாளும் சந்தேகப்படாது. உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. நெவர் டிஸ்ரெஸ்பெக்ட் them. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகள் தன்னந்தனியா எடுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது. உண்மையாங்க, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எங்க அப்பா ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றேன், எங்க அப்பா 8வது படிச்ச ஒரு மனுஷன். இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது அவருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு லைன் பேச தெரியாது எங்க அப்பாவுக்கு. அவருக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது, ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாது, இமெயில்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க. அவருக்கு தெரிஞ்சதுலாம் அந்த வேதம், அவ்வளவுதான். ஒண்ணு அதை வச்சு தான் அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாலேஜ் கிடையாதுங்க. உலக பிரகாரமா எந்த அறிவும் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியுன்றதுனால நான் எங்க அப்பா வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் மதிக்கிறது கிடையாது. அவருக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அவர் அந்த காலத்து மனுஷன், அவருக்கு என்ன, அவர் இந்த வேலை செஞ்சிருக்காரு, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாளும் உங்களுடைய தகப்பனையும் தாயும் கனவீனப்படுத்தாதீங்க உங்க இருதயத்துல. நான் இன்னும் ஆழமா பேச விரும்புறேன். இன்னைக்கு அநேகர் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, அப்பா அம்மா கூட தான் வீட்டை தங்கி இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கூட எனக்கு தெரியும், அநேக பிள்ளைகள் உங்களை அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அம்மாவை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ வரோம், என்ன சாப்பாடாச்சா, என்ன சாப்பாடு இன்னைக்கு, என்ன இது ஒரே சாப்பாடு. தம்பி கவனமா இருங்க, யார்கிட்ட பேசுறீங்க? ஒரு நாள் உங்களுடைய தகப்பன் தாய் இருதயத்தை மனவடிவாக்காதீங்க. ஏசாவுடைய பிரச்சனை தான், மனமடிவாக்கணும். ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான்ப்பா. ஒரு நாளும் நான் சொல்றேன்ப்பா, எனக்கு நான் சொல்ற திருப்பி ஏன் இந்த வயசு சொல்றேன், 33 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னுடைய அப்பாவையும் என் தாயும் நான் முத்தமிடாம நான் வெளியே வந்ததே கிடையாது. இன்னைக்கு நான் ஊருக்கு வரேன்னா அப்பாட்ட போய் ஜோம் பண்றேன், ஜோம் பண்ணி முடிச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தான் வெளியே வரேன். ஏன் தெரியுமா? ஐ ஸ்டில் லவ் மை டாட். அப்பா நேசிக்கிறேன்ப்பா. 33 வயசு ஆடுறேன், நான் அவருக்கு பிள்ளை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து எப்படி அன்பு காட்ட தரேன். நான் ஒன்னே சொல்றேன் தம்பி, நீ எதை விதைக்கிறாயோ அதை ஒரு நாள் அறுப்பாய். மறந்துடாதீங்க. What you sow you will reap. What goes around comes around. நீ நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு விதைச்சிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியா. நீ ஒரு நாள் அறுக்கிற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது, மறந்துடாதீங்க. இந்த பையனை பாருங்க, என்னுடைய தகப்பனையும் தாயும் துச்சமா மதித்தான். ஏன் தெரியுமா? இவருக்கு பேலன் இருக்கு, அப்பா அம்மாக்கு என்ன இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல. இவனை பார்த்து அப்பா அம்மா பயப்படுற மாதிரி வச்சிருந்தான். பொண்ணை கட்டி தெரியா இல்லையா, அவன் பேசுற பேச்செல்லாம் பாருங்க. ஒரு பொண்ணை பார்த்தாரு இவரு, பார்த்துட்டு அப்பாட்ட வந்து அப்பா நான் செய்யலாமா இத அப்படி கேட்கல, இந்த பொண்ணை கட்டி வைக்கிறியா இல்லையா, நீ இது செய்யறியா இல்லையா. கடைசியில் பாருங்க கண்ணு புடிங்கிட்டான். எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சானா அதே பொண்ணு முடிச்சுட்டா அவன் கதையை. நான் இன்றைக்கு உங்களுடைய உரிமைகள் நான் தலையிட விரும்பல. ஆனா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள் ஆல்வேஸ் டிசைட் வித் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய தகப்பன் தாயோட ஆலோசனை பண்ணி எடுங்க. விசேஷமாய் உங்களுடைய படிப்பின் காரியங்கள், உங்களுடைய வேலையின் காரியங்கள், அதை விட மேலாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர், யாரை திருமணம் செய்ய போகிறீர்கள், உங்க பெற்றோருடைய ஆலோசனை இல்லாமல் இதெல்லாம் கால வைக்காதீங்க. அது ஆசீர்வாதமே இல்லை. இட் இஸ் நாட் a blessing. It is not a blessing at all. நான் சொல்றேன், எங்களுடைய வீட்டில் எங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டு அவர் சொன்னார்னா சொன்னதான். எனக்கு சொன்னாரு, டே இந்த பொண்ணை போய் பார்க்கலாம். நான் எதுவுமே சொல்ல, அப்பா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அது. எனக்கு வந்து ஏன்னா நான் அப்போதான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், அப்போதான் நான் பல காரியங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது, எனக்கு கல்யாணம் 26 வயசு தான். நான் அப்பாட்ட வந்து நான் என்னுடைய மனசுல வந்து நம்ம ஒரு 30 வயசுல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா எங்க அப்பா சொன்னார், இதாண்டா உனக்கு வயசு, கல்யாணம் பண்ணி ஆகணும். பொண்ணு பார்க்கறதுக்கு முந்தின நாள் சொன்னாரு, நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்க போறோம். பொண்ணை பார்க்கலாமா வேணாமான்லாம் கிடையாது, பொண்ணை பார்க்க போறோம், வரியா இல்லையா அவ்வளவுதான். வரியா இல்லையா கூட கிடையாது, வா அவ்வளவுதான். ஒண்ணுமே பேசலாங்க.
அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி போல தான் போனான். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த தேவ மனுஷனை இன்னும் கனப்படுத்துறேன், அந்த தேவ மனுஷனை இன்னும் நேசிக்கிறேன். பெற்றோர்களை கனப்படுத்துங்கள், அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். That is the blessing of your life. இந்த வசனத்திலே ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த பின்னணியை சொல்லிட்டு அப்புறமா நான் இந்த சம்பவத்துக்கு நேரா போறேன். இந்த சம்பவத்தில் பாருங்க, சிம்சோன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணார், ரொம்ப நேசிச்சார், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா நம்ம எல்லாரும் கதை தெரியும், சுருக்கமா சொல்லிடுறேன். இவர் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த பொண்ணு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாவம், லவ் ஃபெயிலியர். ஒருத்தனுக்கு லவ் ஃபெயிலியர் எவ்வளவு சந்தோஷம் இல்லை நம்மளுக்கு. இவருக்கு ஒரு பொண்ணை நேசிச்சாரு, அந்த பொண்ணு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இப்போ இந்த கதை முடிஞ்சிருச்சா இல்லையா? இவனுக்கு தெரியும் எந்த பொண்ணை நேசிச்சோமோ அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கலடா, வேற ஒரு பொண்ணு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இவனுக்கு தெரியும் இந்த கதை முடிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு நம்ம இனிமேல் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் இல்லை, இந்த பொண்ணை தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சு, விட்டு போக வேண்டியதானே. இவனுக்கு நல்லா தெரியும் முடிஞ்சு போன கதை. ஆனா இவனுக்கு கோபம் தாங்க முடியல. இவனுக்கு என்னடா இது, நம்ம இவ்வளவு நாள் லவ் பண்ண பொண்ணை வேற எவனா கூட்டு போயிட்டானே, இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணா, 300 நரிய பிடிச்சானா. எப்படிதான் பிடிச்சான்னு தெரியலங்க, உண்மையா எனக்கு இது யோசிக்கவே முடியும். 300 நரிய பிடிச்சி ஒன்னா கட்டினானா. நான் யோசிப்பேன், நம்ம சபைகளில் 300 விசுவாசியை ஒன்னா பிடிச்சி கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. இவன் 300 நரிய பிடிச்சிட்டான், ஒன்னா கட்டி இன்னும் தீப்பந்தத்தை வச்சு பெலிஸ்தியர் வயலெல்லாம் எரிச்சு விட்டானு. இப்போ பெலிஸ்திய வயலெல்லாம் எரியுது. எரிஞ்ச உடனே பெலிஸ்தியர்கள்லாம் கேட்குறாங்க, யாரா இதை செஞ்சது? உடனே எல்லாரும் சொல்றாங்க, சிம்சோன் தான் செஞ்சான். பாருங்க, நல்லா கவனிங்க, பெலிஸ்தியர்கள் நல்லா தெரியும் இப்போ சிம்சோன் தான் இதை செஞ்சான். உடனே சிம்சோனை அடிக்க வரல, சிம்சோனை எதுவுமே பண்ணல. ஆனா என்ன சொல்றாங்க, சிம்சோன் ஏன்டா செஞ்சான், ஏதோ ஒரு காரணம் இருக்குமே, ஏன் செஞ்சான்? உடனே அவங்க சொல்றாங்க, இது மாதிரி அவன் விரும்பின பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அந்த கோவத்துல செஞ்சுட்டான். இங்க பாருங்க, பெலிஸ்தியர்கள் பாருங்க, அப்ப கூட சிம்சோன் அடிக்கல, நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. முடிஞ்சு போன கதைன்னு இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு நேரா போய் அந்த பொண்ணு வீட்டை போய் கொளுத்திட்டானுங்க. இத உடனே சிம்சோன் கேள்விப்படுறார். முடிஞ்சு போன கதை, முடிஞ்சு போன ஒரு பொண்ணு, சாப்டர் ஓவர். ஆனா இவர் இன்னும் மனசுல அது ஓடிக்கிட்டு, நான் லவ் பண்ண பொண்ணு 10 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம், அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களா? உடனே மீசையை முறிக்கிட்டார், நேரா போனார். போயிட்டு அநேக பெலிஸ்தர்களை கொன்றாராம், நம்பர்லாம் போடல, அநேக பெலிஸ்தர்களை கொன்றார். இப்பதான் பெலிஸ்தர்கள் அவனுக்கு எதிராக வர. இப்ப நிறைய பெலிஸ்தர்களை கொண்டோடனே பெலிஸ்தர்கள் இப்பொழுதுதான் வராங்க. வந்துட்டு இப்போ யூத ஜனங்கள்லாம் வராங்க, வந்து இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வராங்க. எத்தனை பேர் வந்தாங்கன்னா 3000 பேர் வந்தாங்களாம். பாருங்களேன், இவனுக்கு என்ன பவர்னா, ஒரு ஆள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது 3000 பேர் வந்தாங்க. 3000 பேர் வந்து, டே ஏன்டா இப்படி பண்ற, பெலிஸ்தர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா, நீ ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா அவன் சொன்ன பதில பாருங்க. அவன் சொல்றான், அவர்கள் எனக்கு செய்தபடி நானும் அவர்களுக்கு செய்தேன். எனக்கு ஒரே கேள்வி, உனக்கு என்ன பண்ணாங்க? உன்னை வந்து அடிச்சாங்களா, உன்னை பிடிச்சாங்களா? அவன் என்ன சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணை அடிச்சாங்கல்ல அதனாலதான் போய் அடிச்சேன் அப்படி சொல்லியிருக்கணும். அதான் அவன் என்ன சொல்லி கரெக்டா சொல்லணும்னா, அந்த பெண்ணிற்கு செய்தபடி நானும் அவர்களுக்கு செய்த. ஏன்டா இத்தனை பேரை கொலை பண்ணனா, எனக்கு செய்தார்கள். உன்னை ஒரு பய அடிக்கல. ஆனா இவன் எவ்வளவு தூரம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தானா, சுருக்கமா சொன்னா, நீ அந்த பொண்ணை அடிச்சா என்ன அடிச்ச மர்றா. முடிஞ்சு போன கதை. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இன்னைக்கு அதே அகைன் உறவுகளை குறித்து நான் பேச வரல, லவ் பண்ற பொண்ணுங்களை பத்தி பேச வரல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நம்மளுக்கு தெரியணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் முடிந்து விட்டதுன்னு ஒன்று இருந்தா அது முடிஞ்சதுதான். திருப்பி திருப்பி அதிலேயே போய் மனசை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன வாலிபர்கள் மத்தியில் நிறைய ஊழியம் செய்யறேன். நான் நிறைய வாலிபர்களை கவுன்சிலிங்லாம் பண்றேன். நான் ஏன்னா என்னுடைய தரிசனம் அதான், வாலிபர்கள் மேல அதிகமான தரிசனம் எனக்கு உண்டு. அவங்ககிட்ட பேசும்போது நான் அநேகமாய் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கும், அதை லவ் பண்ணி அது ஃபிளாப் ஆகி அந்த பொண்ணு கல்யாணமா இருக்கும். இவரு அவனா வெளியில வந்துருவாரு, அதாவது சரீர பிரகாரமா சிம்சோன் போல வெளியில வந்தாச்சு. ஆனா இமோஷனலா அதிலே தான் அட்டாச் ஆயிருப்பான். அவன் மன ரீதியாக அதிலே தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். வெளியில வந்தாச்சு, ஆனா உட்காந்து ஃபேஸ்புக்ல போய் தேடுறது, அந்த பொண்ணு எங்க இருக்குது, அந்த பொண்ணு என்ன வேலை செய்யுது, தேவையே கிடையாது உனக்கு. இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போயிட்டே இருக்கும். நீங்க நான் சொல்ற அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலம் இன்னைக்கு கடந்த காலமா கிடையாதுங்க. இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்மளுக்கு பிள்ளைகள் பெற்றாச்சு, நம்மளுக்கு 50 வயசு ஆயிருக்கலாம், 40 வயசு ஆயிருக்கலாம், 60 வயசு ஆயிருக்கலாம், எல்லாம் பெருசாயாச்சு. ஆனாலும்
20 வருஷம் முன்னாடி நம்ம மாமியார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதை இன்னும் நம்மளால மறக்க முடியல. அப்படியே டேட் போட்டு சொல்லுவோம். அந்த நாளைக்கு அந்த சூழ்நிலையில இத்தனை மாதிரி இந்த மணி நேரத்தில் இப்படி என்ன பேசுறாங்க, இதை எப்பப்பெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்பப்பெல்லாம் கொண்டு வந்துடும். கணவர் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, உங்க அம்மா சொன்னது எனக்கு தெரியும், அதுக்கு இது சம்பந்தமே இல்லையாப்ல. நம்மளால மறக்க முடியலங்க. இந்த சிம்சனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? முடிஞ்சு போன ஒரு சம்பவம் தான் வாழ்க்கையில், அது என்னைக்கோ முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அதுல இமோஷனல் அட்டாச் ஆயிருந்தான். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டு அதை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டிருக்காருன்னு வேதம் சொல்லுது. ஆனா என்ன தெரியுமா பண்றோம்? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டதை இன்னைக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பார்ப்போம். இத்தனை வருஷம் முன்னாடி போட்டோமே, நல்லா இருக்குதா, அப்படியே இருக்குதா, ஐஸ் போடலாமா, மிளகா போடலாமா, ஃப்ரை பண்ணலாமா, குழம்பு வைக்கலாமா? நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மறக்கிற ஒரு சுபாவத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். யார் மேலேயாச்சும் ஒரு கசப்பு இருக்கா, யார் மேலேயாச்சும் ஒரு வருத்தம் இருக்கா, ஏதோ ஒரு வார்த்தை உங்களை அதிகமாய் காயப்படுத்தி இருக்கிறதா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் மறப்பா, ஜஸ்ட் forget it. அதை மறந்துரு. மறந்து முன்னானவைகளை நோக்கி நீ ஓடு. நான் நினைக்கிறேன், நம்ம என்றைக்கு அதை மறக்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியமும் கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையின் பாதைக்கு நேராக உன்னை அழைக்க விரும்புகிறார். Don't be bound with your past. உன்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலம் உன்னை ஒரு நாளும் பின்பதாக இழுக்க விடாத. ஒரு பழைய காலத்து பாவம், ஒரு பழைய காலத்தின் அடிமைத்தனம், கடந்த காலத்தில் நீ செய்த தோல்விகள், இன்றைக்கு அநேக வேளைகள் அவன் நம்மளெல்லாம் பிடிச்சு இழுத்துக்கிட்டு, நான் சொல்றேன், அவையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நீ எனக்கு வைத்த பாதையில நான் நேராக ஓட போறேன். ஆண்டவர், எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு நான் 4 காரியங்கள் உங்களுக்கு பேசினேன். முக்கியமான காரியங்கள் தான் இருக்கு. பட் ஆனால் நான் சாயங்காலத்தில் அதை நான் பேசணும்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். நான் தொடர்ந்து அதை குறித்து நான் பேச போகிறேன். பட் இன்னைக்கு 4 காரியங்கள். முதலாவது நான் சொன்னேன், he did not stay. நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களை வைத்த இடத்துல நீங்க இருக்கீங்களா? Are you still there in the place where God has kept you? இல்லாட்டி இங்கே அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை தேவனுடைய பாதத்திலே அடங்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு உணர்வு இல்ல, ஒரு இருதயம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னீங்க. ஆண்டவர் நம்மளோட பேசுறார். உங்களை நீங்களே தேவனுடைய பாதத்திலே அடக்குங்கள். Submit yourselves into the hands of God. இரண்டாவது சொன்னேன், Samson was not steady. ஒரு நிலையான ஒரு இருதயம் இல்லாதவன். கிளம்புனது எதுக்கோ, செஞ்சது என்னமோ. நீங்க அவங்கள பார்த்து கேட்கிற, உங்களுடைய தரிசனம் இன்றைக்கும் is it intact? பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட போது பயங்கர தரிசனம் இருந்துச்சு பிரதர். நான் இந்த சபைக்கு வந்த புதுசுல பயங்கர உற்சாகமா தரிசனத்தோடு இருந்தேன். இன்னைக்கு அதே கேள்வி நான் உங்களை கேட்கிறேன், அந்த தரிசனம் உங்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறதா? Do you still have that vision in your life running? or நீங்க சொல்றீங்களா, பிரதர் தரிசனம் போயிடுச்சு பிரதர், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன், வாரம் சபைக்கு வர, எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடையாது, எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை, என் தரிசனத்தை இழந்து எங்கேயோ போயிட்டு இருக்கேன், வெந்ததை தின்று வெறுமனே வாழுகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் தரிசனத்தை புதுப்பியும் ஆண்டவரே. give my vision back, give my vision back. மூன்றாவது சொன்னேன், சாம்சன் preferred solitude. தனிமையை விரும்புகிற ஒரு சிம்சன். விசேஷமாய் வாலிபர்கள், தம்பி, ஒருவேளை நீ உன்னுடைய தகப்பனையும் தாயும் மனது புண்படும்படியாக நீ எதையாகிலும் பேசியிருப்பேன்னு சொன்ன, ப்ளீஸ் உன்னுடைய பாதங்களை பற்றி கொண்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து இன்னைக்கு நீ வீட்டிற்கு போன உடனே நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், உன்னுடைய தகப்பனுடைய தாயும் கரங்களை பிடித்து ஆஸ்க் சாரி, மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு நமக்கு ஈகோ இல்லை, நமக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. இவங்கள்ட்ட என்னடா நான் மன்னிப்பு கேட்கறது? நான் சொல்றேன்ப்பா, இன்னைக்கு நான் ஆண்டவர் எத்தனையோ ஊர்களுக்கு கொண்டு போறாரு. I never feel ego with my father. எங்க அம்மா கிட்ட நான் ஒரு நாள் என் ஈகோ காட்டினதே கிடையாதுங்க. என்னதான் ஆண்டவர் என்னை உயர்த்தினாலும் எனக்கு இன்றைக்கும் அவர்கள் தான் என்னை வளர்த்தெடுத்த பெற்றோர். அவங்க இல்லைன்னா நீ இங்க இருக்க மாட்டப்பா. எனக்கு சொல்றேன், இந்த உலகம் நீ எழுதி வச்சுக்கோ தம்பி, எழுதி வச்சுக்கோ, தேவனுக்கு அடுத்தது உன்னை உண்மையாய் நேசிக்கிறார்கள் என்றால் உன்னுடைய பெற்றோர்கள் தான். நீ அதை மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு 2 பையன் இருக்கான்னு சொன்ன, எனக்கு இப்போதான் தெரியுது ஒரு பெற்றோருடைய அன்பு என்றால் என்ன என்பதை இப்பொழுதுதான் நான் புரிஞ்சு கொள்றேன். ஒருவேளை நான் சின்ன வயசுல கூட அவ்வளோ எனக்கு புரியல இது, ஆனா எனக்கு இப்போ தெரியும்
என்னை போல, என் மனைவியை போல, என் பிள்ளை வேற எவனும் நேசிக்க முடியாதுங்க. அவனுக்காக நான் உயிரே விடுவேன், லிட்டரலா உயிரை விடுவேன். Because I love them. ஒரு நாளும் உங்களுடைய பெற்றோருடைய அன்பை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இதுவேளை நான் இந்த குறிப்பில் நான் கொஞ்ச நேரம் நிற்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. Just close your eyes wherever you are. Pastor, can I just take 5 more minutes, Pastor, please? இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களும் கண்களை மூடுங்க. Just close your eyes. Just close your eyes. ஆவியானவர் இடைப்படுகிற ஒரு நேரம் இது. தம்பி, நீ என்ன வயசாக இருக்கலாம்ப்பா? நீ 35 வயசாக இருக்கலாம், நீ 20 வயசாக இருக்கலாம், 15 வயசாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நேரத்தில் ஆண்டு ஒன்றா பேசுகிறாரு. அண்ணே, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்கலண்ணே, அவர்களை நேசிக்க வேண்டிய விதத்தில் நான் நேசிக்கல, அவங்களை அன்போடு நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறேன், அவர்களை மரியாதை இல்லாமல் நான் நடத்துகிறேன், ஐம் டிஸ்ரெஸ்பெக்டிங் தேம். இன்னைக்கு ஆண்டு ஒன்றா பேசுகிறார் தம்பி, தங்கச்சி ஆண்டு ஒன்றா பேசுகிறார். ஒரே வீட்டில் தானே இருக்கேன், ஆனால் அன்பு இல்லைண்ணே. அவங்க மேலே ஒரு கசப்பு, அவங்க மேலே ஒரு வெறுப்பு, அவங்க நடத்துகிற வழிகளில் எனக்கு விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு. God is speaking to me. இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை நான் ஒப்புரவாக போகிறேனே, என்னுடைய தகப்பனையும் தாயும் நான் கனப்படுத்த போகிறேன். இங்கே இருக்கிற வாலிபர்கள் யாராச்சும் இதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டு நீங்கள் உங்களோட பேசினா, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கரங்களை உயர்த்துவீங்களா? Just lift your hands wherever you are. தம்பி, நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Just for the young people in this house. எனக்கு அநேக பேர் இன்னைக்கு உண்மையாக நீங்கள் ஆண்டோடைய கருத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. I know God is speaking to you straight forward. இதை விட எளிமையாக ஆண்டு பேச முடியாது தம்பி, இதை விட நேரடியாக ஆண்டு பேச முடியாது. இன்றைக்கு உண்மையாக உன்னுடைய தகப்பனையும் தாயும் நேசிப்பதற்கு நீ தீர்மானம் எடு. நான் சொல்றதை தயவு செய்து செய்யுங்க. when you go back home, நீ வீட்டுக்கு போகும்பொழுது தயவு செய்து நான் மிக தாழ்மையாக கேட்குறேன், இந்த தகப்பனையும் தாயையும் நேசிக்கிறது ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஏதாகிலும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், தயவு செய்து அவருடைய கரங்களை பிடித்து நீ மன்னிப்பு கேள். Just hold their hands and say, Mom, I'm sorry. Dad, I'm sorry. அநேக வேளையில் நம்ம பேசுறது தப்பு கிடையாது, ஆனால் நம்ம பேசுகிற விதம் தவறானது. நம்ம சொல்ல வர கருத்து தப்பு கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அம்மா, எனக்கு இது சரியா படலாமா அப்படின்னு சொல்றது வேற, நீ உன் வேலையை பாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது வேற. நம்ம எல்லாருக்குமே உரிமை இருக்குப்பா. நம்ம எல்லாருமே நம்ம அப்பா அம்மாட்ட பேசலாம். அம்மா, நீங்க சொல்ற தப்புமா, ஒருவேளை இப்படி இருக்கலாமா. அதை அன்போடு பேசுறது வேற, அதை தெனாவட்டா பேசுறது வேற, கோமா பேசுறது வேற. நீ என்ன சொல்றது என்ன? நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே நீ வா போ இப்படிதான் அல்ல அப்பா அம்மாவை மரியாதை இல்லாம. தம்பி, தயவு செய்து அப்பா அம்மாவை நீ வா, இதுல நம்ம தமிழ் பண்பாடும் கிடையாது, வேத கலாச்சாரமும் கிடையாது. மரியாதையோட அழைங்க. Give them respect, what they deserve. இன்னிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். அம்மா பா நேசிக்க போறேன், வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜோம் பண்ணிட்டு போங்க அப்பா அம்மா கிட்ட. ஒரு நாள் நான் வீட்டை விட்டு எங்க அப்பாட்ட ஜோம் பண்ண நான் போனதே கிடையாதுங்க. அப்பா இல்லைன்னா அம்மா, ரெண்டு பேருமே இல்லைன்னா அண்ணன், யாரோ ஒருத்தர்கிட்ட. பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் them. இது ஒரு கடமை கிடையாது, இது செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு வேத கட்டுப்பாடுலாம் கிடையாது. பட் ஐ ரெஸ்பெக்ட், நான் நேசிக்கிறேன், அவங்களை கனப்படுத்துறேன், அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குறேன்ப்பா. நீ ஒன்றும் பெருசாக சொத்து சேர்த்து அவங்களுக்கு சம்பாதிக்க தேவையில்லப்பா. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வாலி நினைச்சுக்கிறான், நம்ம சம்பாதிச்சு போட்டால் போதும் அப்பா அம்மாவுக்கு. நீ சம்பாதிக்காமலே அவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்க, இன்னும் நீ சம்பாதிச்சா சோறு தின்றது இல்லை அவங்க. இன்னைக்கு தான் நீ வேலைக்கு போகிறப்பா, நீ வேலைக்கு போகாம இவ்வளோ நாள் அவங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு காப்பாற்றிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியும். நீங்கள் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அப்பா அம்மா தூக்கி போடுறது. நீ சம்பாதிக்காமலே அவங்க வாழ்ந்துருக்காங்கப்பா இத்தனை வருஷம், நினச்சி அது என்னமோ உன் சம்பாத்தியத்தில் அவங்க வாழ்றாங்கன்னு. நோ, டோன்ட் எவர் திங்க் தட். அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, அதனால நீ மதிக்காம போகணும்னு அவசியம் இல்லை. Give them respect. தயவு செய்து இன்னைக்கு வீட்டுக்கு போகும்பொழுது காரியத்தை குறித்து உங்கள் பெற்றோர்களோடு பேசுங்க, தப்பே கிடையாதுங்க. பெருமையெல்லாம் கீழே போட்டுட்டு அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் பேச மாட்டேன். தயவு செய்து சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுங்க உங்க அப்பா அம்மா ப்ளீஸ். கடைசியா சொன்னேன், கடந்த காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் ஏதாவது இருக்கும் என்றால் தயவு செய்து எனக்கு இது பின்ன விட்டுருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்கள் நேரடியாக பேசுறாங்க. லீவ் இட், லீவ் பிஹைண்ட் த பாஸ்ட். தேவையில்லாத பாரத்தை சுமந்து கொண்டு ஓடாதீங்க உங்க ஓட்டத்தை. என்னுடைய வாழ்க்கையில பல நாட்கள் முன்பாக நடந்தது, ஆனா என்னால் மறக்க முடியல, என்னால் மன்னிக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டு என்னோட பேசினா நான் மன்னிச்சு நான் முன்னாடி செல்ல விரும்புறேன். அப்படி நீங்க யாரா இருப்பீங்க, நீங்க எழும்பி இருக்கலாம் உங்களுடைய ஆண்டு உங்க இடத்துல. நீங்க ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் wherever you are. குயவன் நீ களிமண்ணா, சித்த
சித்தம் நிறைவேற்று. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பாப்போம். குயவன் நீ, குயவன் நீ, களிமண்ணா சித்தம் நிறைவேற்று. எல்லா வாலிபர்களும் உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். குயவன் நீ, குயவன் நீ, களிமண்ணா சித்தம் நிறைவேற்று. என்னை கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேதம் வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.